உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான பெந்தைக்கோஸ்தே திருநாளுக்குரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் விசேஷமாக இன்று திருநிலைப்படுத்தப்பட்டு திருச்சபையில் முழு அங்கத்தினராக இணைக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது முதலாவது ஞானஸ்தானம், இரண்டாவது திருநிலைப்படுத்துதல். திருநிலைப்படுத்துதல் திருச்சபையோடு இணைந்து நாம் அற்பம் ஏற்றுக்கொள்ளுதல், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுதல், திருச்சபையுடைய எல்லா காரியங்களிலும் தன்னை இணைத்து கொள்ளும் ஒரு திருநிலைப்படுத்தல், முழுமையான ஒரு பருவம். இந்த நிலையில் அன்பு பிள்ளைகள் இந்த நாளில் நம்மோடு இணைந்திருப்பதை குறித்து அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து பாதுகாத்து ஏற்ற கல்வியை கொடுத்து எல்லா நிலையிலும் நல்ல ஆலோசனை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஜபம் தினமும் அந்த பிள்ளையுடைய தலையில் கை வைத்து போகையிலும் வருகையிலும் பிள்ளையை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்து அந்த பிள்ளைகளை இன்று முழு அங்கத்தினராக திருச்சபையில் இன்று நாம் திருச்சபை மக்களாக அன்போடு அன்பு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொண்ட அன்பு பிள்ளைகளை நீங்கள் உலகத்திற்கு ஒளி. எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஒருவேளை இந்த உலகத்தில் ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ நடந்தோம் என்றல்ல. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் நாம் மற்றவர்களுக்கு உதவி பாத்திரங்களாய், மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யும் மக்களாய் வாழ்வதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் நசரேயனாகிய இயேசுவை அப்போஸ்தலர் 10:38 பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறாராம், பிசாசின் கட்டுகளை உடைத்தறிந்தாராம், சுற்றி தெரிந்தார். ஹீ இஸ் ஆக்ஷன் ஃபார் குட் ஆக்ஷன். நன்மை செய்கிறவராய் பிசாசின் கட்டுகளை உடைத்து, பிசாசு கட்டுன வியாதி, கடன் பிரச்சனை, அமைதியின்மை, அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தாவின் வல்லமையை பெற்ற இந்த திருநாளில் அன்பு பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டிருக்காங்க. இதோ என்னுடைய நேசகுமாரன், இதோ என்னுடைய நேசகுமாரத்தி, நான் உன்னில் பிரியமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி அன்பு பிள்ளைகள் தெய்வ சத்தத்தை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் கேட்டிங்களோ தெரில. உண்மையாக ஜெபம் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உண்மையாக ஜெபம் பண்ணியிருந்தால் ஆண்டோடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட அன்பின் ஆவியை பெற்றுக்கொண்ட பொழுதுதான் 1750 அப்புறம் வில்லியம் கேரி ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளி இந்தியாவில் இந்திய மக்களுக்காக உணவில்லாமல், உடுக்கை உடை இல்லாமல், நாகரிகம் இல்லாமல் பின்தங்கின இருந்த இந்திய மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவருடைய ஜெபம் இந்திய மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்திய மக்கள் எல்லா நிலையிலும் உயர்த்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவருடைய ஜெபம். அந்த வெறும் செருப்பு தைக்கிற தொழிலாளி தான். ஒரு சாதாரணமாக ஒரு வழியில் கடை வச்சு ரிப்பேர் பண்ணுற ஷூ தைக்கிற தொழிலாளனா ஒரு ஜெபத்தோடு ஜெபித்த பொழுது இதனிலும் பெரிதானவர்களை எதிர்ப்பார் அவருடைய கொள்கை. இதிலும் பெரிதானவர்களை எதிர்ப்பார் என்ற கொள்கையோடு அவர் தன் வாழ்க்கையில் அர்ப்பணித்ததால் அந்த வாழ்க்கையோட அர்ப்பணிப்பு தான் இந்தியாவில் உடன்கட்டை ஏறுதல். மோகன் ராஜாராம் ராய் என்று நம்முடைய முன்னாள் என்னுடைய வயதில் உள்ளவங்க, கிட்டத்தட்ட 40 வயது கீழே உள்ளவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, 40 வயதுக்கு மேலே உள்ளவங்க சரித்திரத்தில் ஹிஸ்ட்ரி புக்கில் மோகன் ராஜாராமை பற்றி படிச்சிருப்போம். அவர் தான் உடன்கட்டை ஏறுதல் எதிர்த்தாருன்னு. அது முற்றிலும் தவறானது. ஆனால் இன்றைக்கி அது கூட இல்லை, எடுத்துட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற கல்வி அதையும் எடுத்துருச்சு. உடன்கட்டை ஏறுதலை புருஷன் இறந்த உடனே அது ஒரு நாள் திருமணமாகி ஒரு நாளில் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு நாள் ஆயிருந்தாலும் சரி, 80 இல்லை 90 வயது ஆயிருந்தாலும் கணவன் இறந்தவுடன் அந்த சிதையில், அந்த தீயில் அந்த பெண்ணை தூக்கி போடுவது, விருப்பப்படாத பெண்ணையும் தூக்கி போடுவது, அதை எதிர்த்தவர் தான் வில்லியம் கேரி. பிறந்த பெண் குழந்தையை பார்க்க முடியாது, கவனிக்க முடியாது. இந்திய அரசுக்கு வந்தவுடனே பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் உடனே அதுக்கு ஒரு ஸ்குவாட் போட்டாங்க. ஆனால் இப்போ நேற்று கூட ஒரு பெண்ணுக்கு நல்லது நடக்கலை கோயம்புத்தூரில். அப்படிப்பட்ட பெண்ணை பாதுகாக்க முடியலைங்கிறதுக்காக அந்த யூப்ளி ஆற்றுல அந்த குழந்தைகளை தூக்கி போட்டதை முதலாவது எதிர்த்து அதுக்காக தடை சட்டம் கொண்டு வந்தவர்.
இந்தியாவில் முதலாவது இங்கிலீஷ் பேப்பர், உயர்கல்வி, கிட்டத்தட்ட 20 மொழிகளில் புதிய பைபிள், ஃபுல் பைபிள், 40 மொழிகளில் புதிய ஏற்பாடு, 41 ஆண்டுகள் இந்தியாவில் ஆண்டுடைய பணி, அர்ப்பணிப்போடு தன்னுடைய மென்டல் அப்செட்டான மனைவி, இந்த மக்களோடு வாழ வேண்டாம், இந்த நாகரிகம் இல்லாத மக்களோடு வாழ வேண்டாம், நம்முடைய தேசத்திற்கு நாம் போயிடுவோம், இங்கிலாந்து போயிடுவோன்னு தன் கணவனை வற்புறுத்தி, அந்த வற்புறுத்துக்கு இணையாத கணவன் நிமித்தம் மென்டல் அப்செட்டான மனைவி, உணவில்லாத குழந்தை, பால் இல்லாத குழந்தை, அழுது அழுது துடித்து இறந்த குழந்தை, இவர்கள் மத்தியிலும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் தான் இவர் உலகிற்கு ஒளி, எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளி என்று இவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று சொன்னாங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த பரிசுத்தாவின் வல்லமை நாளில், இந்த பெந்தைக்கோஸ்தை திருநாளில், இந்த பெந்தைக்கோஸ்தை திருநாள் என்பது கிறிஸ்தவத்துடைய வரலாற்றில் மிக ஒரு முக்கியமான நாள். இப்படிப்பட்ட நாள் ஏற்படலைன்னா கிறிஸ்தவமே இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பெந்தைக்கோஸ்தை திருநாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தூயாவுடைய மகிமையை தந்திருக்கிற நீங்கள் நானும் பிறருக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நாம் இந்த சமூகத்திற்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? இந்த சமூகத்திற்காக ஜெபிக்கிற மக்களாய், இந்த சமூகத்திற்காக கொடுக்கிற மக்களாய், சமூகத்தில் நலிவடைந்த மக்களை, பின்தங்கின மக்களை முன்னேற்றமான பாதைக்கு அழைத்து செல்கிற மக்களாய் ஆண்டவர் உங்களையும் அழைக்கிற ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார். ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு இந்த இடத்துல வந்திருக்கிறோம்? அன்பு பிள்ளைகள் கிட்டத்தட்ட 18 பேர் நினைக்கிறேன் ஆண்டுடைய வல்லமையை பெற்றிருக்காங்க. எனக்கு ஒரு புதிதான அனுபவம் அது. டிஎல்ஸுடைய கன்ஃபர்மேஷன் ஆயர் கொடுப்பது, சிஎஸுடைய கன்ஃபர்மேஷன் பிஷப் கொடுப்பது. ஒரு 2 பேரை கேள்வி கேட்டு டக்குன்னு அவர் தலையிலே கை வச்சு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி 2 பேருக்கு தலையிலே கை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் கன்ஃபர்மேஷன் சர்வீஸ் முடிச்சிருவார். ஏன்னா அது பிஷப் தலையில் கை வச்சாதான் அவன் அங்கே பரலோகத்துக்கு போக முடியும். இங்கே எல்லாத்துக்கும் பிஷப் வர முடியாதுங்கிறதுக்காக ஆயருடைய கையில் கொடுத்துருக்காங்க லுத்தரனில். இதில் கூட ராணி சைர்வாளுக்கு பிரச்சனை ராணி சைர்வாள் அந்த சவுத், அதாவது தென் இந்தியாவின் அப்போஸ்தலர் அழைக்கப்பட்ட ராணிஸ் கோச்சிக்கிட்டு கோவப்பட்டு அவரை துன்புறுத்தினால திருநெல்வேலியிலேருந்து திருமங்கலம் வரை நடந்து வந்துட்டார் இந்த ஒரு கான்செப்டுக்காக. லுத்தரனில் ஆயரே கொடுக்குறாங்க கன்ஃபர்மேஷன். அதனால் சிஎஸ்சிலையும் இங்கிலாந்து மிஷன்லேயும் ஆங்கிலிக்கன் மிஷன்லேயும் ஆயர்களே கொடுக்கலான்னு சொன்ன பொழுது இல்லை, அங்கே பிஷப் தான் கொடுக்கணுங்கிற ஒரு வரையறை இருந்தது. அப்போ அதை எதிர்த்தார். அது எதிர்த்ததால் அவர் நடைமுறைக்கு மாறாக மாற்றப்பட்டது. ஆனால் வித்தியாசமான ஒரு கன்ஃபர்மேஷன் சர்வீஸ், ரொம்ப சிறப்பாக அனைத்து பிள்ளைகளும் கொஸ்டினுக்கு பதில் சொன்னீங்க. உண்மையாகவே பாராட்டுகிறேன். உங்களுக்காக அனைத்து 2, 4, 5, 6 ஆயர்கள் உங்களை ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. 2வது திருச்சபை மக்கள் உங்களுக்காக எப்போவும் ஜெபிக்கணும், மக்களுக்காக நீங்கள் எப்போவுமே ஜெபிக்கணும்னு சொன்னார். சர்வீஸ் முடிஞ்ச பிறகு எல்லோரும் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணணும்னு சொன்னார். இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, கர்த்தருடைய ஆவி உங்களோடு இருப்பாராக. நீங்கள் எப்போவுமே ஒரு ஜெபிக்கிற மக்களாய் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து எப்போவுமே ஒரு ஜெபிக்கிற மக்களாய். ஒருவேளை இன்றைக்கி கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டோம், சர்ச்சில் என்ன ஒரு சிலர் செக்ரட்டரி ஆகலாம், ஒரு சிலர் கமிட்டியில் மெம்பர் ஆகலாம், ஒரு சிலர் டிஎல்சிக்கே செக்ரட்டரி ஆகலாம், இல்லை பிஷப் ஆகலாம், இல்லைன்னா திருச்சி நம்முடைய தேசத்தில் தலைவராகலாம், தேசத்துடைய ஜனாதிபதி ஆகலாம், பிரதம மந்திரி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம். இந்த காலத்தில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பாருங்களேன். கோடிக்கணக்காக நான் எவ்வளோ பேர் செலவு பண்ணாங்க, ஆனால் ஒன்றுமே செலவு பண்ணாமல் மினிஸ்டர் ஆகிட்டாங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க. கடவுள் நினைக்கிறப்போ நிச்சயமாக எதுவுமே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் கூட எதுக்கோ ஜெபம் பண்ணேன், எத்தனையோ வருஷங்களாக ஜெபம் பண்ணோம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த திட்டத்தை யாருமே மாற்ற முடியாது. அதே மாதிரி உங்கள் மேலே ஆண்டு ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறார். நீ தான் இந்திய நாட்டின் ஜனாதிபதி, இந்திய நாட்டின் பிரதமர், நீ தான் பாலியாங்கி ஷோ என்று ஆண்டவனை குறித்திருக்கிறப்போ, நீ தான் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், நீ தான் லுத்தரனுடைய பிஷப், நீ தான் பெரிய ஆயரவனை ஆண்டவன் நினைத்திருக்கிறப்போ அது யாராலே மாற்ற முடியாது. ஏன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அந்த தூர பார்வையோடு எப்படி அட்டல் பிகாரி வாஜ்பாய் அந்த அன்னைக்கு பிரதமர் ஆகஸ்ட் 15 கொடியேற்றப்போ அந்த கிரவுண்டில் ஒரு மாணவனாக உட்கார்ந்துருந்தாராம்.
அப்போ நினச்சாராம் அந்த கொடியை நான் ஏற்றக்கூடாதுன்னு. அப்போ வேலை செய்ய ஆரம்பித்தாராம். அந்த தூர பார்வையோடு அவர் போட்ட எதிர்நீச்சல் தான் தேசத்துடைய பிரதம மந்திரி. அவர் 5 ஆண்டுகள் பணி செய்தார். நிச்சயமாக முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, நம்மோடு இருக்கும் ஆண்டவர் பெரியவர். அதுதான் வில்லியம் கேரி சொன்னார், இவைகளிலும் பெரிதானவைகளினே எதிர்ப்பார். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பவுமே உங்களை கைவிட மாட்டார். உங்களை மீண்டுமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து லுத்ரன் பிஷப் பேராயர் குடும்பத்தின் சார்பாகவும், ஆயர்கள் குடும்பத்தின் சார்பாகவும், அருள்நாதர் திருச்சபையின் சார்பாகவும், திருச்சபை மக்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் பெற்று கடவுளுக்கு ஒளியாய், அதுக்கு தான் உங்களை ஒளி கொடுத்தாங்க. ஒளி, அந்த ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிக்க ஒளியாய் நீங்கள் மாற வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பெந்தைகோஸ்தே திருநாள் என்பது ஒரு அன்புக்குரிய ஒரு சகோதரர் சொன்னார். ஒரு பல வருஷங்களுக்கு முன்னால் இது என்ன நாள் தெரியுமான்னு கேட்டார். இதே மாதிரி ஒரு பெந்தைகோஸ்தே பண்டிகை அன்று அன்னைக்கு பிஷப் தேவசகாயம் இந்த திருச்சபையில் இருக்காங்க. காலையில் 4 மணிக்கு சர்வீஸ் நடத்தினா இது முக்கியமான திருநாள், இன்றைக்கி இல்லைன்னா கிறிஸ்தவமே இல்லைன்னு சொல்லி அவருடைய காலங்களில் 15 ஆண்டுகளில் காலை 4 மணி வரை சர்வீஸ். அவருடைய காலங்களில் அந்த 15 ஆண்டுகளிலும் அன்று குருவானவருடைய பட்டம் கொடுப்பார். அந்த 15 ஆண்டுகளும் தொடர்ச்சியாக ஒரு முக்கியமான நாள். அந்த நாளில் ஒரு தம்பி வந்து கேட்டார், இந்த நாள் தெரியுமா ஐயா உங்களுக்குன்னு கேட்டார். தெரியலையே தம்பி சொல்லுன்னே. எங்களுக்கெல்லாம் திருநாளுன்னு சொன்னார். ஒரு பெண்டிகா சர்ச் பக்கத்து ரோட்டில் இருக்குது. அந்த பக்கத்து ரோட்டில் இந்த பக்கம் ஒரு பெண்டிகா சர்ச் இருக்குது, இங்கே ஒரு பெண்டிகா சர்ச் இருக்குது. இந்த பெண்டிகா சர்ச்சுக்கு போகிற தம்பி வந்து கேட்டார், எங்களுக்கெல்லாம் திருநாளுன்னார். உங்களுக்கெல்லாம் திருநாள் இல்லைன்னு சொன்னார். என் வாழ்வில் ஒரு மறக்க முடியாத ஒரு வார்த்தை அது. ஒருவேளை இன்றைக்கி அந்த பெந்தைக்கோஸ்தே திருநாள் இல்லைன்னா அந்த மக்கள் பயந்து ஒடுங்கி, சீஷர்கள் பயந்து ஒடுங்கி போய் உட்கார்ந்துருக்கு. அவர்களுக்கு அவங்க ஒரு மனம் வந்துச்சு, ஒரு ஆவி வந்துச்சு, ஒரு இடத்துல கூடி வந்தாங்க. அந்த ஒரு இடத்துல கூடி வந்த இடத்துல பெரிய இரைச்சல் சத்தம் கேட்டுச்சு. அந்த இரைச்சலின் சத்தம் கேட்குறப்போ அவங்க உள்ளத்தில் ஒரு வல்லமை இறங்கிச்சு. அப்போ தான் சொன்னாங்க, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். ஆண்டவருடைய சித்தத்தின்படி தேவன் நிர்ணயித்தபடி ஆணிடித்து கொலை செய்தீர்கள். தேவன் நீங்கள் சிலுவையில் ஆணிடித்து கொலை செய்தீர்கள். ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அந்த வல்லமை உங்களுக்குள்ள வந்துச்சு. வந்தது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 4:22 கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் நடக்க முடியாத ஒரு மனிதனுக்கு தூயாவுடைய மகிமை வல்லமை இறங்கிச்சுங்க. 40 வயது வாயின் வயிற்றில் பிறந்தது முதலே நடக்க முடியல. அவன் எழுந்தான், குதித்தான், நடந்தான். அப்பதான் சீசல் மேல மற்ற மக்களுக்கு பயம் வந்துருச்சு. எப்போ 128:1 திருமணத்தில் வாசிக்கிறோமோ, கர்த்தருக்கு பயந்து. யாருக்கு பயப்படணும்? Fear to the Lord. கர்த்தருக்கு பயப்படுறப்போ பயப்படாதே பயப்படாதே என்று 365 தடவை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க இடத்துல நம்ம do not afraid கேள்விப்பட்டிருக்கோம். பயப்படாதேன்னு சொல்லப்பட்ட வார்த்தை நம்ம இந்த உலகத்திற்கு பயப்படாம இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுறப்போ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அதான் ஆராதனையில் முதல்ல வாசிட்டாங்க, நீரே என் பலன். சங்கீதம் 118 யூ ஆர் மை ஸ்ட்ரென்த், யூ ஆர் எ சிங்கர், மை சிங்கர் சொல்லி வாசித்தோம். ஒருவேளை கர்த்தர் என் பலன், என் கீதம், எனக்கு ரட்சிப்பானவர். He has become my salvation. அவர் என்னுடைய ரட்சிப்பு, அவர்தான் எனக்கு ரட்சிப்பு. ஏன்னா அவரால் இன்றி ஒரு காரியம் இந்த உலகத்தில் இயங்காது. ஒருவேளை அந்த 118:14 கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் என்னை தாங்குகிறது. நீர் எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் 118:21 அவர் எனக்கு சேவியராக இருந்தபடியால் இந்த உலகத்தில் நம்ம இந்த இன்னைக்கு தொட முடியாது. இன்னைக்கு ஒருவேளை அன்னைக்கு வில்லியம் கேரி வந்து வேலை செய்கிற காலங்களில் சில எதிர்ப்புகள் இருந்துச்சு, ஆனால் தைரியமாக வேலை செஞ்சாங்க. சீகன் பால் காலத்தில் சில எதிர்ப்புகள் இருந்துச்சு. 3 நாட்கள் அந்த சிலுவை இருக்க இடத்துல தான் நின்னதாக சொல்கிறாங்க. நம்ம அன்னைக்கு தான் அந்த ஜூலை 9 போய் அங்கே கொடியேற்றுறோம். அங்கே தான் பிஷப்பும் ஆயர்களும் நின்று கடந்த வருஷத்தில் என்னை அருமையான ஆயர் சாம்சன் அவர்கள் கூட்டிகிட்டு போய் எனக்கு அதில் ஒரு ப்ரேயர் கொடுத்தார். அந்த 9ஆம் தேதி மறக்க முடியாத நிகழ்வு. பேராயர் முன்னால் அந்த சிலுவையில் அங்கே தான் சீகன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்
3 நாள் இரவு பகல் அங்கே தான் நிற்கிறார். அப்புறம் உள்ளே வந்த பிறகு அவருக்கு பெரிய கஷ்டம், ஜெயிலுக்கு போகிறாரு. ஆனால் இன்றைக்கி வட இந்தியாவில் இருக்கிற ஊழியங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பு. 15 ஆண்டுகளாக யூபியில் திருச்சபைகள் திறக்கப்படலை. 100கணக்கான திருச்சபைகள் கட்டப்பட்ட நிலைமையில் திறக்கப்படலை. மிஷனரிகள் என்று தமிழ் மிஷனரிகளோ வேறு எந்த ஆந்திராவில் இருக்க மிஷனரிகளோ போய் வேலை செய்ய முடியல, ஜெயிலுக்கு போயிடுறாங்க. இந்த வருஷத்தில் ஐஎம்எஸ்லேருந்து தமிழ் மிஷனரிகளாம் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லோக்கல் இவாஞ்சலிஸ்ட்டை கொடுக்க போகிறாங்க அந்த வேலையை. அங்கே இருக்கிற ஹாஸ்டல்ஸு, ஸ்கூல்ஸு எல்லாத்தையும். கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் ஒரு நாள் அங்கே இருக்க ஒரு கலெக்டருடைய ஆர்டர் என்னென்னா, எல்லாரும் உங்களுடைய காலை ஆராதனை சண்டே சர்வீஸில் 6 மணிக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எழுதி வச்சுட்டு தான் நீங்கள் சர்வீஸ் நடத்தணும்னு ஒரு ஆர்டர் போட்டார் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கலெக்டர். எல்லோரும் காலையில் 5 மணிக்கு போய் எழுதிட்டு வருவாங்க, 6 மணி 9 மணி சர்வீஸ்க்கு. ஒரு நாள் எழுத போகிற அந்த சண்டே சர்வீஸில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஹெட் கிளார்க் சொன்னார், ரைட்டு சொன்னார், இன்ஸ்பெக்டர் ஐயா வரல, வந்த பிறகு போங்கன்னு போனவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டார். ராத்திரி 10 மணி வரையும் ஒரு சண்டே சர்வீஸே நடக்கலை. யூபியில் நடந்த ஒரு சம்பவம். கடந்த நாளில் நான் என்எம்எஸ்ஐயில் இன்றைக்கி ட்ரெஸ்டாக இருக்கிறேன். பீகாரில் நடந்த ஒரு சம்பவம். பகத்வத் சிங்கிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அங்கே போய் அந்த தீவிரவாதிகள் கேமரா ஆன்லைன் போட்டு அவங்களுடைய யூடியூப்பில் சொல்கிறாங்க, அடிக்கிறாங்க அந்த மக்களை. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்கள், 120 பெண்கள், 150 பேர் சர்வீஸ் நடத்தி கொண்டிருக்காங்க. நான் அந்த இடத்துக்கு கடந்த வருஷத்தில் போயிருக்கேன். 2 வேளை அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கேன். அருமையான மக்கள். அந்த மக்கள் போய் யானை இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இது மேல்நாட்டு தெய்வம், இந்த மேல்நாட்டு தெய்வத்தை நீ ஏன் ஏற்றுக்கொண்ட, நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அடிக்க போகிறாங்க. அப்போ அந்த பாஸ்டர் பக்கத்தில் ரயில்வே ட்ராக்கு பின்பக்கமாக போயிட்டார் வெளியே. என்ன நின்று அந்த பாஸ்டர் ரொம்ப அடிச்சிருப்பாங்க. அப்படி துணைவியார் ஒரு 40 கிலோ தான் இருக்கும். அந்த அம்மா சொல்லுது மைக்கை வாங்கி, எனக்கு வயிறு வலி இருந்ததுப்பா, எத்தனையோ தெய்வங்கிட்ட போனேன், ஆனால் யாருமே விடுதலை தரல. இயேசுங்கிற ஒரு நபர் எனக்கு விடுதலை தந்தார். இயேசுங்கிற வல்லவர் எனக்கு விடுதலை தந்தார். நாங்கள் ஒரு அம்மா சொல்லுது, நான் ஸ்கூலுக்கு போகல, எங்களுக்கு ஸ்கூல் இல்லை, நாங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இயேசுங்கிற ஒரு நபர் எங்களுக்கு பள்ளி தந்தார். இயேசுங்கிற ஒரு நபரோட பேரை சொல்லி எங்களுக்கு ஆடைகள் தந்தாங்க, பின்தங்கின நிலைமையில் எங்களுக்கு ஊழியம் தந்தாங்கன்னு சொன்னாங்க. சொல்றதால அதை கேட்ட யூடியூப்ல ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து, அந்த யூடியூப்ல அவங்க போட்ட யூடியூப்ல எதிராளிகள் போட்ட யூடியூப்பை 1000 லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து 100கணக்கான மக்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. 2 நாள் அந்த யூடியூப்ல அந்த நிகழ்வு வந்து எடுத்துட்டாங்க. அவனுடைய வல்லம் அதுதான் அன்னைக்கு பெந்தைக்கோஸ்தே திருநாளில் நடந்துச்சு. பயந்து போயிருந்த அவங்களுக்கு வாழ்வு கிடைச்சதுங்க. அதுதான் பெந்தைக்கோஸ்தே விடுதலை. பெந்தைக்கோஸ்தே என்பது 50 என்று பெயராம். அன்று இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து கிளம்புறப்போ பஸ்கா பண்டிகை, அதுலேருந்து 50வது நாள் தான் யூபிலி வருஷம். லேவியராகும் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த யூபிலி, அது விடுதலை நாள், அது மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் நாள். அதே நாள் தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த திருநாளிலிருந்து இன்று வரை 50 நாட்கள். இந்த 50வது நாட்கள் தான் பெந்தைக்கோஸ்தே, அது விடுதலின் திருநாள். அந்த விடுதலின் திருநாள் தான் ஆண்டவர் அன்று அங்கு மகா வல்லமையாய் அற்புதமாய் இறங்கினார். அந்த ஆண்டவர் இன்று நம்ம மத்தியில, அந்த பிள்ளைகள் மத்தியில மகா வல்லமையாய் இறங்கி இருக்கிற ஆண்டவர் ஒருவேளை அவர்களோடு மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளவு வலது வைக்கும் இடது வைக்கும் தெரியாத எவ்வளவு மக்கள் பின்தங்கின நிலைமையில் இருக்காங்க. அந்த மக்களுக்கு கல்வி கொடுப்பதற்காகவும், அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காகவும் ஆண்டவர்களை அர்ப்பணிப்போடு அழைத்திருக்கிறார்கள். இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாள் என்பது, அவங்க சொன்னாங்க, எதிராளி இயேசுவை அடிக்கலை, சிலுவையில் அடிக்கலை. அதை தான் ஒரு சொன்னார், நானாப்பா அடித்தேன், நீங்கள் தானே படிச்சிங்க, ரோமு சொல்கிறார். ஒருவேளை ரோம பேரரசு காலங்களில் எவ்வளோ எதிர்ப்பு இருந்ததோ அதற்கும் அதிகமான எதிர்ப்பு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. ஆனால் அதிகமான ஞானஸ்தானம் நடைபெறுகிறது, மறைமுகமாக வெளியே தெரியாமல் அதிகமான ஞானஸ்தானம் எல்லா ஸ்டேட்லேயும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஞானஸ்தானத்திற்கு அடையாளம் என்னென்னா, உங்களுடைய ஜெபம், நம்முடைய ஜெபம், நம்முடைய காணிக்கை, நம்முடைய அர்ப்பணிப்பு. இன்றைக்கி விசேஷமாய் இன்றைக்கி அந்த பெந்தைக்கோஸ்தே திருநாள் நடைபெறுது. என்னென்னா, பள்ளிகள் மூலமாக, சமுதாய பணிகள் மூலமாக ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க. இயேசு என்பவர் டைரெக்டாக சொல்ல முடியல. பள்ளிகள் மூலமாக அந்த மக்கள் நெருங்குற தேவைப்படுற, அவங்க மக்கள் ஆசைப்படுற டீச்சர். அன்றைக்கி நமக்கு ஃபாரின் டீச்சர் வந்தாங்க. அஸ்வித் அம்மையார் வந்ததால் தான் பிளைண்ட் ஸ்கூல் ஆரம்பித்தாங்க.
திருநெல்வேலியில். அவங்க தான் முதல் சாராட்டங்களுடைய பிரின்சிபல். அது மாதிரி ஃபாரின்ஸ் வந்தாலும் தான் இன்றைக்கி இந்த பிரசவாக்கம் பகுதி சட்டக்காட்சி நிறைய பேர் இருந்தாலும் தான் நிறைய ஸ்கூல்ஸ் வந்துச்சு, அர்ப்பணிப்போடு இருந்துச்சு. இன்றைக்கி அதே மாதிரி நம்மளை டீச்சராக எதிர்பார்க்குறாங்க நார்த் இந்தியா மக்கள். நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களா? 60 வயசு ஆகிட்டா வீட்டில் சும்மா இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. ஒரு 6 மாதம் 1 மாதம் ஷார்ட் டைமாக மிஷனுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வித் சேலரியோடு வெறும் 7,000 ருபீஸ் ட்ராவல் கொடுத்துருவாங்க, ஃபுட்டு அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க. 7,000 சேலரிஸ், இன்னொரு மொழியை நீங்கள் கற்றுக்கலாம். அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு ஒரு பயனுள்ள காஸ்பல் சொல்லலாம். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அதை தான் இன்றைக்கி பெந்தை விடுதலை நாள். என் பிள்ளைக்கு படித்து முடிச்சுட்டா கருப்பாக இருக்கா, இல்லை கலராக இருக்கா, பணம் இல்லை, நகை கிடைக்கல, இல்லை மாப்பிள்ளை கிடைக்கல, கஷ்டப்படுறீங்களா? ஒரு 6 மாதம் 1 மாதம் உங்கள் பிள்ளையா நீங்கள் ஷார்ட் டைம் ஒர்க்குக்கு அனுப்புங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அந்த பிள்ளைக்கு ஏற்ற காலத்தில், ஏற்ற உற்பத்தி காலத்தில் ஆண்டவர் நல்ல வேலையை, நல்ல மணப்பெண்ணை, நல்ல மணமகனை தரும் உயிருள்ள ஆண்டவர். எத்தனையோ சாட்சிகள் இன்னைக்கு, எவ்வளவோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், NMSI, IMSI, விஸ்வானி, FMB மூலமாக எவ்வளவோ ஸ்கூல்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஆசிரியர் இல்லாத நிலைமையில கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க. வித் சேலரியோடு உங்களுக்கு இன்னொரு மொழியை கத்துக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் அர்ப்பணிப்போடு ஊழியத்துக்கு உங்களை அழைக்கும் ஆண்டவர். இந்த விடுதலையின் திருநாளில் நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒரு மிஷன் சப்போர்ட் என்பது வெறும் 5,000 ரூபா. ஒரு 7 பிள்ளை படிப்பது என்பதற்கு ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய். டே கேர் சென்டர் என்பது ஒரு மாதத்திற்கு 500 ரூபாய். ஒரு பிள்ளையை படிக்க வச்சு அந்த பிள்ளைக்கு இயேசுவின் அன்பில் வளர்க்குறாங்க. வெளியே தெரியாமல் ஒருவேளை அர்ப்பணிப்பட்ட ஊழியம் செய்து தான் இன்றைக்கி வட இந்தியாவில் ஊழியம் செய்ய முடியுதுங்க. ஒருவேளை இன்றைக்கி அதற்கும் பெரிய எதிர்ப்பு வந்துருச்சு, ரொம்ப எதிர்ப்பு வந்திருக்கு. நம்முடைய இந்த விடுதலையின் பண்டிகையில், இந்த பெந்தைக்கோஸ்தை திருநாளில் நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? அவர் சொல்கிறார் யோவானில், நமக்கு வாசிக்க குடிக்கிற பகுதியும் சரி, யோவான் 14 மெசேஜ் கொடுக்கப்பட்ட பகுதியும் சரி, நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பாயிருந்தால் என் யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவருடைய கற்பனை என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் கொடுங்கள். நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை தெரிவிங்கள். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல சேஷத்தாருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். If you love me, you will obey what I command. என் கட்டளைகளுக்கு கை கொள்ளுங்கள் என்று சொல்றார். திரும்ப திரும்ப அந்த பிரசங்க பகுதி யோவான் அதெல்லாம் சொல்வார். அப்போஸ்தலர் 2:36-46 வரை பிரசங்க பகுதி அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அர்ப்பணிப்போடு நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர், எல்லா நிலையும் வழிநடத்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்றை தகப்பனை என்னை பிளஸ் பண்ணுங்க, எனக்கு ஒரு வழி தாங்க, என்னை ஆசீர்வதிங்க நோக்கி பார்ப்போமா? ஆம் தகப்பனே, இந்த அப்போஸ்தலர் திருநாளில், இந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் நீ விடுவிக்கிற தகப்பன் அல்லவா? டெலிவரன்ஸ் லார்ட்பா, எங்களுக்கு விடுதலை தாங்க. எத்தனையோ பாவக்கட்டுகள் குடும்பத்தில், பிள்ளைக்கு திருமணம் நடக்கலை, குழந்தை பாக்கியம் இல்லை, வியாதி, கடன் பிரச்சனை, அமைதி இல்லாத நிலைமை, உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பன் அல்லவா? உலக பிரகாரமாய் கொடுக்குற சமாதானம் இல்லை, உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல. இன்றைக்கி என் பிள்ளை கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கா, வாங்கின என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அடுத்த வருஷம் என் பிள்ளைக்கு என் வயசு வந்து கன்ஃபர்மேஷன் வாங்க போகிறா, அந்த பிள்ளைக்காக. போன வருஷம் திடப்படுத்தல் பெற்ற பிள்ளை இன்னும் சரியான நிலைமையில் இல்லை, ஒரு அமைதியை தாங்க ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் இறங்குங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் பிரச்சனை இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமேன்.